திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் காட்டெருமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நகர் பகுதிக்குள் உலாவரும் காட்டெருமைகள் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வருகிறது. மேலும் விவசாய நிலங்களுக்குள் புகும் காட்டெருமைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் நாயுடுபுரம் செல்லக்கூடிய பழைய கான்வென்ட் ரோடு சாலையில் உலா வந்த காட்டெருமை அப்பகுதியில் இருந்த ரியாஜ் என்ற பள்ளி மாணவனை தாக்கியுள்ளது. உடனே அருகில் இருந்தவர்கள் ஆபத்தான நிலையில் இருந்த மாணவனை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து வனத்துறை அலட்சியத்தால் இதுபோன்ற செயல்கள் நடைபெற்று வருவதாகவும் காட்டெருமை கூட்டத்தை கண்காணித்து விரட்டாமல் வனத்துறை அலட்சியம் காட்டுவதாக புகார் உள்ளது. எனவே வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் வனவிலங்குகளை கண்காணித்து விரட்ட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. கொடைக்கானலில் இருந்து ரிப்போர்ட்டர் மணிகண்டன்.